ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டு சாப்பிட போகிறோம் பசங்களாம் சேர்ந்து. அதை உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் தேவை ஏன்டா யூஸ் ஆகுது இங்கே கறி கிடைக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா தக்காளி வெடிக்கிறேன் பிரியாணிக்கு. பேசிக்காம வீடியோ போடுவோம். பேசாமல் இதை போட்டு விட்டாரு பண்ணுன்னு வந்துட்டாங்க. எதுவுமே இல்லைன்ட்டு வர போகிறேன். ஆமாம், இங்கே நடக்குது. கொளுத்துறான் உனக்கு தான் இந்த டைலாக்கு எப்படி டம்ளர் கொண்டாந்து தண்ணி கொடுக்கடா குடிக்கலாமா? அடுத்து புதினா இறக்கிக்கலாம். இன்னும் கூட சாவடிக்கலாம். இது வேண்டாமா? வேண்டாம், இதுக்குள்ள அப்படி வெட்டி சரி வேகமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. போயிட்டு ஒரு குழியில போட்டு வந்துடுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிரியாணி அரிசி வாங்கியிருக்கோம். 3 கிலோ பிரியாணி அரிசி. அதை அப்போ ஊற வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கொட்டும்னா அப்போ கிலோ எடு. இதுக்கே செய்யுது. என்னன்னு அப்படிலாம் என்ன வராது. அது அமுக்கையிலே ஒரு அமுக்க அமுக்கிறது. வாலிபத்தில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சட்டி வச்சாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவர்தான் மாஸ்டரு. ஒழுங்காக தெரியவே மாட்டேங்குது மாமா. எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து பட்டை இலை போடுக்கலாம். பட்டையில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். கம்மியாக போடுங்க மாமா. நான் அப்படியே கிண்டிக்கவா?
பாய் வீடியோ எடுங்க பாய். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வெங்காயம் வதங்குற வரையும் நல்லா கிண்டலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு அது தெரியும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வாய் கொள்ளையில நீங்கள்லாம் கலாய்க்க கூடாது. இருக்கானே அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விட்டுக்குவோம். புதினா கொத்தமல்லி போட்டு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட கொண்டாங்க கட்டி. அப்படியே கட் பண்ணுவோம். எண்ணெய் காட்டு. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கறி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் மண் இருக்கும். இப்போ கறியை நல்லா வதங்க விட்டுக்குவோம். கட் பண்ணிக்க. கிளாஸ் பண்ணியிருக்கா வீடியோ காட்டியாப்பா? கிட்ட கொண்டாடியா? தண்ணி சூரிய ஒளி எடுத்துக்க. அப்படிதான் அடுத்து பிரியாணி மசாலா கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா செய்கிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி மணல் ஆமாம் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணுறப்போ. இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பக்கத்தில் வச்சுக்கலாம்.
இப்போ அப்படியே மூடி போட்டு சத்த நேரம் அப்படியே கறியை வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணு. அப்படியே சத்த நேரம் கொதிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு தம் போடலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் வடிவு பாருங்க. கட் பண்ணிக்கலாம். ஓகே, அரிசி போட்டாச்சு. அப்படியே நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். கோழி கோழி இருந்தா நான் தான் கோழி அந்த கடைக்கே போனது கோழி சூத்த பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே மூடியை போட்டு சத்த நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி நல்லா ரெடியாகி வந்திருக்கு. கொத்தமல்லி புதினா போட்டு நெய் ஊற்றிட்டு தம் போடலாம். அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினா போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே தம் போடலாம். ஒரு வழியில் தண்ணி ஊற்றினா அதை அலசி விட்டுண்டா இல்லை கரண்டி அதே. ஆமாடா செலுவனி மண்ணு. இங்கிட்டு வர கங்கு. ஏய் இங்கிட்டு வர பெரிய கங்கு வர. உள்ள நல்லா கரண்டி விட்டு தள்ளியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. தம் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து தம்மை உடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம் போட்டாச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தம்மை ஓப்பன் பண்ணலாம். அப்படியே கொண்டே ஓரமாக கொட்டி வச்சிடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ உடச்சி பார்க்கலாம். உண்மையிலே வேற லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். இதே உண்மையிலே பிரியாணி வேறு லெவலில் வந்திருக்கு. இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பக்கத்தில் வந்து கால் வந்துட்டா. அவங்க கால் வைக்க மாட்டோம் கொடுக்காங்களா? காரை எடுத்துக்கிறாங்க. கால் எனக்கு ஒரு கால் வைங்களேன். சொல்லுங்க, எனக்கு பக்கத்தில் வந்துருங்க. எனக்கு ஒரு கால், இன்னொரு காலம் வந்துருக்கு. அவன்கிட்ட நிறுத்தி நீ அவன்கிட்ட வாங்க. பிரியாணி நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கறிலாம் நல்லா வெந்திருக்கு. சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்கள். ரிவ்யூ காமெடி வேணா அதிகம் மச்சான்.
கண்ணா சாப்பிட்டியா? பிரியாணி எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. அருமையா இருக்கா? முரளி நீங்க? அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. நீங்க? அருமையா இருக்கு. நாங்க நீங்க சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு பிரியாணி சூப்பரா போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.